அந்தர்பல்டி அடித்த ஜெயக்குமார் அதிர்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் தாண்டி பல முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலே ஒரு சில நபர்கள் திமுகவின் பக்கம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இணைந்தார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஆதரவுகளை கொடுத்து வந்த ராயபுரம் ஜெயக்குமார் அவர்கள் தற்சமயம் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளிவராத சூழ்நிலையிலும் தற்சமயம் நமது ஜெயக்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார். செங்கோட்டையின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே நமது ஜெயக்குமார் அந்தர்பல்டி அடிக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டு, இதற்கு முன்னதாக, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நமது ஜெயக்குமார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவிலே ஐக்கியமாக போகிறார். திமுகவிலே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார். திமுகவிலே நாளை தினம் இணைய போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நமது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தேன், என் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம். நான் மரணம் அடைந்தாலும் என் உடலிலே போற்றக்கூடிய கொடி என்பது அதிமுகவுடைய கொடியாகத்தான் இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆகியோரால் வளர்க்கப்பட்ட இயக்கத்தின் மூலமாக வளர்ந்தவன் நான். என்னை ஒருபோதும் மாற்று கட்சியிலே இணைய மாட்டேன். ஒருவேளை எனக்கு அதிமுகவிலிருந்து நான் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டேன் என்ற கூட நான் கட்சியிலிருந்து விலகிக் கொண்டும் எந்த ஒரு அரசியலிலும் ஈடுபடாமல் இருப்பேனே தவிர மற்ற இயக்கத்தை நோக்கி நான் போவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி நமது ஜெயக்குமார் அவர்கள் அதிரடியான வார்த்தையை சொல்லியிருந்தார் தேர்தலுக்கு முன்பாக. இந்த நேரத்திலே தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலே அவர் இணையப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அண்ணன் ஜெயக்குமார் தரப்பின் மூலமாக எந்த விதமான உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் இதுவரைக்கும் வெளிவராத ஒரு சூழலில் நமது ஜெயக்குமாரே அந்தர்பல்டி அடித்து விட்டாரா அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல். அதாவது நமது ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலிலே ராயபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அடுத்த கட்டமாக 2026ஆம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அந்த இடத்திலே தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றி பெற்றிருந்தது. அந்த இடத்திலே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் என விரும்பித்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் வர கிடையாது. மாற்றங்கள் என்றால், அதாவது கடந்த ஆட்சியில் நடந்த அதே நிலைமைதான் தற்சமயம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கஞ்சா பொட்டலங்களும் அங்கங்கே பிடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கங்கே சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் 4.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி என்பது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.